இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தாங்க. இது சிம்பிளாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கேன். 2ஆக கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. தண்ணியில் போட்டுக்கலாங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி அல்லது 5 தக்காளி சேர்த்திக்கலாங்க. பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 7 பூண்டு பல் சேர்த்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா மூழ்கி நல்லா வேகட்டுங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வேகுது பாருங்கள். நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. தண்ணி விட தேவையில்லைங்க, இதுலேயே தண்ணி இருக்கும். நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட்டம் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பொரிஞ்சதுமே மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிட்டாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டாங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதி வரட்டுங்க. அடுத்து தேங்காய்ங்க, 1/4 மூடி தேங்காய் அரைச்சி சேர்த்திக்கிறேன். தேங்காய் ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பாருங்கள், அடுத்து நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. அடுத்து பாருங்கள், ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறேங்க. நல்லா அடித்து விட்டு முட்டையை கலக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் முட்டை ஒரே பக்கமாக வேகாமல் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து மல்லித்தழை தூவிக்கலாங்க. அடுத்து ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்படி உடச்சி ஊற்றினா முட்டை கெட்டு போயிருந்தாலும் நம்மளுக்கு தனியாக கெட்டு போயிருந்தாலும் தெரியும். குழம்புல டேரெக்டாக உடச்சி ஊற்றினா அது தெரியாது. அதனால் தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விட்டுங்க. சிம்லேயே வச்சு வேக வச்சோம்னா நம்மளுக்கு முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு சுவையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு.